முருகா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிட்டேன். தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கிடையாது தான். நான் செஞ்சது பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத தப்புன்னு எனக்கே தெரியுது. இருந்தாலும் என்னோட சூழ்நிலை அப்படி. அதை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிரு முருகா. ஆமா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம எப்போ சாமி கும்பிட வந்தாலும் இதே மாதிரி நீ எப்போ பார்த்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கேன். நீ இவ்வளோ நாளாக இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்கன்னா நீ அப்போ ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. என்ன தப்பு பண்ணியிருக்க சொல்லு என்கிட்ட. என்னத்தை மறைக்கிற நீ என்கிட்ட? இல்லை, அதை சொன்னா நீ தாங்க மாட்டேன். பரவாயில்ல சொல்லு. சொல்லியே ஆகணுமா? ஆமா, இப்போ நீ எனக்கு சொல்லியே ஆகணும். இப்போ நீ சொன்னாதான் அடுத்த வேலையே. நீ செய்கிற சாப்பாடை தான் எப்பயும் சாமிக்கு வச்சு படைக்கிறோம். அந்த பாவத்துக்கு தான் சாமிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். முருகா, உன்கிட்ட மன்னிப்பு தானே கேட்டேன். உடனே இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டியே.